தமிழ் சினிமாவில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வரை காமெடி நடிகர்களில் முன்னணி நடிகராக இருந்து வந்தவர் வடிவேலு. முன்னணி நடிகர்களுக்கு இணையா சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர் வடிவேல். சினிமாவில் எந்த அளவுக்கு பிஸியா வடிவேலு இருந்தாரோ அதே அளவு அவருக்கு தலகணமும் இருந்து வந்தது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான சந்திரமுகி, குசேலன் ஆகிய படங்கள்ல காமெடியா வடிவேலு நடிச்சிருப்பாரு. இதில் சந்திரமுகி படத்துல வடிவேலுவின் காமெடி பெரிய அளவுல பேசப்பட்டது. இந்நிலையில கடந்த 10 வருடங்களுக்காக சினிமாவில் அட்ரஸ் இல்லாம போன வடிவேலு தற்போது மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கும் முயற்சியில இறங்கியிருக்காரு. அடுத்தடுத்த புதிய படங்களை நடிச்சு வரும் வடிவேலுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இல்லை. மேலும் பெரிதா பேசும் அளவிற்கு முக்கியமான படங்கள் எதுவும் வடிவேலுவோட கைவசம் இல்லை. இந்நிலையில முன்னணி நடிகர்களோட படங்களோட வாய்ப்பை பெற்று மீண்டும் சினிமாவில் ஒரு ரவுண்டு வர வேண்டும் என்கின்ற திட்டமிடலும் அதற்கான வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருக்காரு வடிவேலு. அப்படிதான் சுந்தர் சி இயக்கும் கேங்கஸ் படத்துல நடிச்சுட்டு வராரு. இந்த கேங்கஸ் படத்துல வடிவேலுடைய நடிப்பு நிச்சயமா பாராட்டப்படும் என்று சொல்லப்படுது. இதனால மீண்டும் ஒரு கம்பேக் வடிவேலு கண்டிப்பா கொடுப்பார் என்றும் சொல்லப்படுது. அந்த வகையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஜினியை நேரில் சந்தித்த வடிவேலு அடுத்த புதிய படத்துக்காக தனக்கு வாய்ப்பு தருமாறும் கேட்டிருக்காரு. இந்நிலையில ஜெயிலர் 2 படத்துல வடிவேலு நடிக்க இயக்குனரிடம் ரஜினிகாந்த் சிபாரிசு செஞ்சதா சொல்லப்படுது. ஆனா இன்றைய காலகட்டத்திற்கு வடிவேலு செட் ஆக மாட்டார் என இயக்குனர் நெல்சன் வடிவேலுவை நிராகரித்ததா சொல்லப்படுது. மேலும் தயாரிப்பாளர் தரப்புல திட்டவட்டமா ரஜினிகாந்தின் கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் சொல்லப்படுது. இந்நிலையில ஜெயிலர் படத்துல காமெடி கதாபாத்திரத்துல இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்க யோகி பாபு தான் நடிச்சிருந்தாரு. அதே போல ஜெயிலர் 2 படத்திலையும் யோகி பாபு இருக்காரு. இருந்தும் ரஜினிகாந்த் சிபாரிசு செய்தும் வடிவேலுக்கு வாய்ப்பு கிடைக்காதது ரஜினிகாந்த் பேச்சுக்கு சினிமாவில் மரியாதை இல்லை என்கின்ற பேச்சும் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஆனாலும் கண்டிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட வேறு ஏதாவது ஒரு படத்துல வடிவேலுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா வடிவேலு பொறுத்திருந்து தான் ஆகணும். தவளை தாம் வாயால கெடும் என்ற மாதிரி நம்ம வடிவேலு அவரோட வாயாலே தான் அவர் கெட்டு போனாரு. மீண்டும் திரும்பி வருவாரா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க வடிவேலும் ரஜினியும் இவங்களோட காம்பினேஷன்ல மீண்டும் படம் வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.